பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு புதிய வீடியோ ஒன்றை நான் உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன். என்னவென்றால், அர்த்தம் தெரியாத வார்த்தைகளுக்கு பைபிளிலிருந்து அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஏவப்பட்டேன். வீடியோ போடுவதற்காக நான் உணர்த்தப்பட்டேன். எனவே நம்முடைய வேதாம கல்லூரி சார்பில் இந்த வீடியோ வெளியிடுகிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து பண்ணிக்கொள்ளுங்கள். முக்கியமான வீடியோக்கள் இதில் நான் உங்களுக்கு அனுப்ப நான் விரும்புகிறேன். வரும் காலங்களிலே உங்களுக்கு சிறப்பான அர்த்தங்கள், வேதாம கல்லூரி பாடங்கள், இப்படிப்பட்ட பல விஷயங்களை உங்களுக்காக நான் வெளியிட நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த நாளில் அர்த்தம் தெரியாத வார்த்தை என்பதிலே 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வீட்டுக்காரியாகிய ஒரு பெண் அந்த கிணற்றில் பாயை விரித்து என்ன செய்கிறான்னு சொன்னால் நொய்யை பரப்பி வைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நொய் என்பதை சில பேர் அந்த இடத்துல வாசிக்கும்போது நெய்யை பரப்பி வைத்தாள் என்றே வாசிக்கிறார்கள். சிலர் தான் நொய் என்று தெரிகிறது. ஏன்னா நொய் என்றால் என்னவென்று தெரியாதனால் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆகவே இன்று அந்த நொய் என்ற வார்த்தைக்கான அறிமுகத்தை சொல்ல நான் விரும்புகிறேன், அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். நொய் என்பது பல மாவட்டங்களிலே பரவலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் எங்களுடைய கொங்கு மண்டலங்களே அதுக்கான அர்த்தங்கள் தெரியாது. நாங்கள் குருணை என்று சொல்வோம். நொய் என்பது குருணை என்று அர்த்தமாகிறது. அது பைபிளில் பல இடங்களில் வருகிறது. நொய் அல்லது நொய்மை என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நொய் லேசான, மெல்லிய, அற்பமான, தூசி போன்ற பொருள் என்றெல்லாம் இதுக்கு அர்த்தங்களை சொல்லலாம். நொய்ய மாவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தும் பொழுது மிக நேர்த்தியான அல்லது நொய்த மாவு அப்படின்னு இருக்குது. நொய் மாவு அப்படின்னு இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஒருவன் கர்த்தருக்கு போஜன பலி காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்றால் அவன் காணிக்கை நொய்ய மாவாக இருக்க கடவது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 5 பார்க்கும் பொழுது, ஒரு மரக்காலில் 10 பங்கான நொய்ய மாவை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 41:15 கூட, நீ மலைகளை மிதித்து நொய்மையாக்கி குன்றுகளை பதருக்கு சமமாக்குவாய் அப்படின்னு சொல்லி, இங்கே நொய்யமாகுதல் என்பது பொடியாகுதல் அல்லது தூசியாக்குதல் என்று அர்த்தம். ஆகவே அந்த வீட்டுக்காரி செய்திருந்தான காரியம் என்று சொன்னால் நொய்ய மாவு என்று சொல்லி மாவை பரப்பி வைத்திருந்தாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே அந்த